தாயுமானவ சுவாமி கோவிலை தாண்டி மேலே சென்றோமானால் மிக அழகான ஒரு குடவரை கோவில். இதுதான் ஒரு காலத்தில் பழைய தாயுமான சுவாமி கோவிலாக இருந்திருக்குமோ என்ற சந்தேகமும் நம்ம மனதில் எழும்புகிறது. பல்லவர்கள் காலத்தில் செய்யப்பட்ட இந்த குடவரை கோவில் மகேந்திரவர்மனின் ஆட்சியில் நடந்தது என்று தெரிய வருகிறது. இதற்கு உள்ளே பார்த்தோமானால் மிக அழகாக ஒரு கங்காதர மூர்த்தி, அதாவது சிவபெருமான் தன் ஜடையை விரித்துக் கொண்டு அதில் கங்கையை வரவேற்றுக் கொண்டு இருப்பது போல் ஒரு மூர்த்தி. இதற்கு அருகே பல்லவர் காலத்து ஒரு கல்வெட்டு. அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், இந்த கோவிலுக்கு லலிதாங்குர பல்லவேஸ்வரம் என்று பெயர். அந்த இடத்தில் நின்று கொண்டு பார்வதி தேவி சிவபெருமானை இப்படி கேட்டதாக கூறுகிறார்கள். அதாவது, உங்கள் தலையில் கங்கை இருப்பதனால் இந்த காவிரியையும் இந்த பகுதியையும் ஏன் நீங்கள் பல்லவர்களுக்காக கொடுத்து விடக்கூடாது? மகேந்திர பல்லவரே இந்த இடத்திற்கு அரசராக இருக்க வேண்டும் என்பது போல் அந்த கல்வெட்டில் இருக்கிறது. ஆனால் முக்கால்வாசி நேரமும் இந்த குடவரை கோவில் மூடிதான் இருக்கும்.